இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி 2010 மாடல் 3 ஓனரு எஃப்சி 2025 வரைக்கும் இருக்குது. பேட்டரி நல்ல கண்டிஷனு. டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு, பேக் 2 டயர் வந்து 50% இருக்குது. பியூர் பெட்ரோலு. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி ஃபைனான்ஸில் எதுவுமே கிடையாது. பாடி ஃபஸ்ட்டு அவுட்லைன் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கவுல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொஞ்சம் பெயிண்ட் டச்சப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கொஞ்சம் டச்சப் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்டும் டாப்பு மட்டும்தான் பெயிண்ட் டச்சப் பண்ணியிருக்கு. மற்றபடி அவுட்லைன்லாம் பாருங்கள், பாடி தெளிவாக இருக்கும். மற்ற சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குது. இப்போ டயர் கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புதுசு, பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். அடுத்து வாங்க பாடியில் உள் சைடு வந்து பார்க்கலாம் வாங்க. சீட் கவரு, அப்பல்சரி எல்லாமே வேலை செஞ்சுருக்காங்க. அவர் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால வண்டி ஒன்றும் பெரும்பாலும் இந்த வண்டி யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவணிக்கு மீட்ரு கம்மியாக இருக்கிறதுனால மீட்ரு மாற்றிருப்பாங்க. மற்ற இந்த சைடில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் எங்கேயும் போஸ்ட்டில் எதுவும் அடி வாங்கலை, தெளிவாக இருக்குது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லாம் இப்போ அவர் வந்து புதுசாக மாட்டியிருக்காரு. மற்ற சைடெலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் எதுவுமே அடி வாங்கலை, எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், போஸ்ட் அடி வாங்கியிருந்தால் உங்களுக்கு உள்ள பேஸ்ட் இந்த சைடில் பேஸ்ட் வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கவுலில் எதுவும் மாற்ற கிடையாது. பிளாட்ஃபார்மில் எல்லாமே தெளிவாக இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓனர் 4 ஓனர்னால் வண்டி ரேட்டு கம்மி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரெண்டாவது ஓனர் வந்து வண்டிக்கு வேல்யூஷன் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் ஆர்டிஓவில் போயிட்டு நீங்கள் இது மாதிரி ஓனர் வந்து 3 ஓனர் இருக்காங்க, 4 ஓனர் இருக்காங்க, 5 ஓனர் இருக்காங்க, ஓனர் ஏதாவது ஸ்கிப் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எஃப்சி கிடைக்கலையோ இல்லை நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையோ ஆர்டிஓவில் கொண்டு போய் கொடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ஓனர் வந்து ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ 3 ஓனர் 4 ஓனர் 5 ஓனர் இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓனர் வந்து நீங்கள் ஸ்மார்ட் கார்டு வரலையில் ஒரு ஓனர் தான் கணக்காட்டும். நீங்கள் வந்து எத்தனை ஓனர் ஸ்கிப் பண்ண சொல்கிறீங்களோ அத்தனை ஓனர் அவங்க ஸ்கிப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஓனர்னால் 2 ஓனர், இப்போ உங்களுக்கு ஒரு ஓனர் தேவை அப்படின்னா ஒரு ஓனர் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வரையில் ஒரு ஓனர் தான் கணக்காட்டும். இந்த விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மார்க்கெட் பிளேஸ்லேயே இருக்கட்டும், எல்லா யூடியூப் சேனலுக்கு போனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி வந்து ரேட்டு ஜாஸ்தி, வண்டி வந்து ஓனர் ஜாஸ்தி அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுவும் இது கிடையாது. நம்ம மாடலே வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் வண்டி விலை கம்மியில் தான் நம்ம போய் எடுக்கிறோம். அதுக்கு ஓனர் கம்மி ஓனர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்டிஓவில் போய் கொடுத்துட்டு இது மாதிரி எனக்கு ஓனர் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு ஸ்கிப் பண்ணி கொடுங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஆர்டிஓவில் போய்ட்டு எனக்கு இது மாதிரி ஓனர் ஸ்கிப் பண்ணி கொடுங்க அப்படின்னா, பழைய ஓனர் 5 ஓனர் இருக்காங்கன்னா 5 ஓனரும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் டிஎஸ்எட்டில் உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணி வரையில் ஒரு ஓனர் தான் கணக்காட்டும். அப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸும் ஜாஸ்தியாக தான் வரும். ஒரு சில வண்டி வந்து பார்த்திங்கன்னா பாடி கீடி எல்லாமே தெளிவாக இருக்கும், ஆனால் ஓனர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் ஆர்டிஓவில் வந்து கொடுத்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வண்டி தெளிவாக இருந்து ஓனர் ஜாஸ்தியாக இருந்து அப்படின்னா நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டில் ஒரு ஓனர் தான் கணக்காட்டும். அப்போ வண்டி வேல்யூஸும் ஜாஸ்தியாக தான் போகும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் கமெண்டில் யூடியூப் சேனல்லையும் சரி, யாருமே இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்த புது விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்கள் என் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம மெக்கானிக்காக இருந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் சொல்கிறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2010 மாடலு 3 ஓனர் வண்டி, பேட்ரி புதுசு, இன்சூரன்ஸ் வந்து 2024 வரைக்கும் இருக்குது. எஃப்சி 2025 வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு, பேக் 2 டயர் 50% இருக்குது. பியூர் பெட்ரோல், எம்பிஎஃப் இன்ஜின், பியூர் பெட்ரோல். ஓனர் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். திருப்பி வேல்யூஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். கலர் வந்து சில்வரு, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது.
கஸ்டமர் வண்டியை எடுத்து ரொம்ப நாள்லாம் கிடையாது, வெறும் 6 மாதம் தான் ஆயிருக்குது. சரிங்களா? அவர் தோட்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இது பண்ணிட்டுருக்காரு. ஆஸ்கிங் ப்ரைஸ் 1.75 தான் சொல்கிறாரு. இது நெலிஜிபிள் கிடையாது. நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து 2015 கீழ இருக்கிற எந்த வண்டிக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மற்ற டீலிங் ஆஃபீஸ் வண்டி எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஆஃபர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலையில் இருக்குது. உடுமலையில் குமரலிங்கத்தில் இருக்குது வண்டி. இந்த வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், வண்டி 1.75 ரேட் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.